வெல்கம் டு தமிழ் ஃபீட்ஸ். IPL 2025 18வது சீசன் வருகின்ற மார்ச் 22 தொடங்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மற்றும் KKR கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எல் கிளாசிகோ ரைவல்ரி CSK மும்பை சொல்லுவாங்க. அதே மாதிரி IPL இன்னொரு ரைவல்ரி இருக்கு அப்படின்னா அது KKR RCB. அந்த 49 யாருமே அவ்வளவு சீக்கிரமா மறக்க மாட்டோம். நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 49 தடவை நடக்குமா இல்ல அது 249 ஆகுமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விலாவரியா பார்க்க போறோம். ஸோ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாமே மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து 11s எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். நான் என்னுடைய 11s சொல்றேன். நான் சொல்ற 11s உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுடைய 11s என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? வழக்கம் போலவே ஈசலா கப் நமதே அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். RCB பொறுத்தவரையும் ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கறதுல சால்ட் அதுக்கப்புறம் கோலி 2 பேருமே இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டவுன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரஜத் பட்டிதர் வருவாப்புல. அடுத்து வந்து ஃபோர்த் டவுன் அப்படிங்கிற ஜிதேஷ் சர்மா. ஃபிஃப்த் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி நியூசிலாந்துடைய ஆல்ரவுண்டர் பேர் மறந்து போச்சு, அப்படிதான் சொல்லி அறிவிக்கணும். ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் டிம் டேவிட். ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் ஒரு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர்னு சொல்ல வந்தேன். டாப் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது சால்ட் கோலின் தான் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. பட் சால்ட்டுடைய ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் RCBக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசா ஒன்றும் கிடையாது. அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் வரலாம். ஃபோர்த் டவுன் வந்து ஜிதேஷ் சர்மா. எல்லாரும் போட்டி போட்டு அந்த கீப்பர் எடுங்க இந்த கீப்பர் எடுக்கும் போது RCB எடுத்த கீப்பர் தான் வந்து ஜிதேஷ் சர்மா. ஃபிஃப்த் ரவுண்ட்ல வந்து இங்கிலாந்துடைய ஆல்ரவுண்டர் லியம் லிவிங்ஸ்டன். பேட் எடுத்தாருன்னா காட்டுத்தனமா சுத்துவாப்புல. கடைசி சீரியஸ்ல பெருசா ஒன்றும் பண்ணல. பட் இந்த தடவை RCBக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபர்லி டிம் டேவிட் தான். எனக்கு டாஸ் பால் போட்டா மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. பட் இந்த தடவை குத்தி போட்டாலும் அடிப்பாரு அப்படிங்கறத பார்க்கலாம். டிம் டேவிட்க்கு என்ன பெனிஃபிட்னா சின்னசாமி ஸ்டேடியம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப சின்ன கிரவுண்டு. அங்க டிம் டேவிட் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இங்க இருந்தாரு, அப்போ ஒன்றும் பண்ணல. இந்த டைம் முன்னையோட இப்போ மெச்சூர் ஆயிருக்காரு, நல்லா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 7 பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியா. சஹால் எடுத்து அவர் ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கிறது இந்த சீசன் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்து 8 வந்து சுயா சர்மா. KKRக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அவளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அடுத்து 9th பிளேஸ்ல புவி. ஒரு நல்ல ஸ்விங் பவுலர், ஒரு இந்தியன் பவுலரா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்காக புவியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 crore மேல போய் எடுத்திருக்காங்க. அந்த விதத்துல புவி சக்சஸ் பண்ணுவாரு. அவருடைய ஸ்விங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா RCB பவுலிங் யூனிட்டுக்கு அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. கூடுதல் தகவல் என்னன்னா புவி IPL ஸ்டார்ட் பண்ணது RCBல தான். ஸோ பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா எனக்கு இந்த தகவல் தெரியாது, இப்போ சொல்லிதான் தெரியுது. அடுத்து 10வது தடவை லாஸ்ட் சீசன் RCBக்கு மிகப்பெரிய ஹோப்பா இருந்து அவங்க உள்ள வரதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னா எஸ் தயால். அவரு கண்டிப்பா இந்த 10வது இடத்துல இருப்பாரு. 11 அப்படின்னா ஹசல்வுட் தான். ஆனா இந்த தடவை ஹசல்வுட் இன்ஜுரி ஆகாம இருக்கணும், இருந்தாரு அப்படின்னா வாய்ப்பா இருக்கும். என்னைய பொறுத்தவரை இதுதான் என்னுடைய 11ஆ இருப்பாங்க. பட் ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது இது நல்ல ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது. பட் RCBல வந்து இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத கம்மியா நம்ம எதிர்பார்த்திருப்போம். என்னோட 11 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்படி சொல்லக்கூடாது, இது என்னுடைய 11. உங்களுடைய 11 எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பா ஏதாவது மாற்றம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல கண்டிப்பா சிமிலர் 11ஆ தான் இருக்கும். பட் ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எனக்கு என்னன்னா டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பில்சால்ட் விராட் கோலி, அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்பர் 3 சாலிடா ரஜத் பட்டிதார் கேப்டன் தான் நம்ம போவோம். நம்பர் 4 மட்டும் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நம்பர் 4 பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் 4 பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஆங்கர் ரோல் பிளே பண்ற மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த பிளேயரை நீங்க லிவிங்ஸ்டனையோ ஜிதேஷ் சர்மாவோ பிளேம் பண்ண முடியாது. பட் ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்மேட்ல குர்னால் பாண்டியா பரோடா டீமுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நம்பர் 4 அவரு கேபபிள் பேட்டர். மும்பைக்கும் அந்த ரோலை நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அவரை நீங்க லோயர் ஆர்டர்ல எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட எந்த பொட்டன்ஷியல் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவரை நீங்க நம்பர் 4 புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 12 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கு 8 ஓவர்ஸ். ஜிதேஷ் சர்மா அண்ட் ஸ்டோன் அண்ட் டிம் டேவிட். கண்டிப்பா சின்னசாமி ஸ்டேடியத்துல மிராக்கிள் சிக்ஸஸ்க்கு பஞ்சம் இருக்காது. ஸோ என்னோட ஆர்டர் குர்னால் பாண்டியாவை கொஞ்சம் முன்னாடி டாப் ஆர்டர்ல ப்ரமோட் பண்ணி நம்பர் 4 ஆட வச்சா நல்லா இருக்கும். ஸோ பவுலிங்ல பாத்தீங்கன்னா கீ பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ரஷித் தார் லாஸ்ட் இயர் வந்து டெல்லிக்கு செகண்ட் பேஸ்ல நல்ல விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. ஸோ அவரு இதுல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு நம்புறேன். ஆப்வியஸ்லி புவி அண்ட் ஹசல்வுட் பவர் பிளே காம்போ பார்க்கறதுக்கு நானும் ஈகரா வெயிட் பண்றேன். இதுல என்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நானும் வந்து இந்த ரஷித் தார் பத்தியும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் டேவிட் படிக்கல் மட்டும் மறந்துட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து பேட்டிங் தேவை. அப்ப அடிஷனலா அந்த இம்பாக்ட்ல தேவ் படிக்கல உள்ள போடலாம். இதே பவுலிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து ரஷித் தாரை உள்ள கொண்டு வரலாம்.
ப்ராபப்ளி பவுலிங் எனக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க மோஸ்ட்லி ஆர்சிபிக்கு. மற்றபடி வேற பெருசாக எதிர்பார்க்க அளவுக்கு ஸ்குவாட்ல பெஞ்ச் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. லிவிங்ஸ்டனுக்கு ஒரு மாற்றா பெத்தல் இருப்பாரு. மற்றபடி பேக் ஹேண்ட்ல பெருசா இவங்ககிட்ட ஸ்குவாட் இருக்கு, பெஞ்ச்ல பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆர்சிபி கிட்ட அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் பில் சால்ட் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் 2 செஞ்சுரிக்கு அப்புறம் தான் ஐபிஎல் உள்ள வந்தாரு. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. பட் ஆர்சிபிக்கு அவரை 11.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. பிக் பை தான் இருந்தாலும் ஆர்சிபியோட ராசி அவர் எடுத்ததுல இருந்தே பெருசா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்தியா சீரீஸும் சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி சரி, அந்த பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா என்டையர் டோர்னமெண்ட் அவரை எடுத்துட்டு தான் போக போறீங்களா? 11.5 கோடி எடுத்திருக்கோம், ஸோ எடுத்துட்டு தான் போக போறோமா, இல்ல இன்னொரு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு டீம் சொல்றேன். பில் சால்ட்டுக்கு பதிலா தேவ்தத் படிக்கல் ஓபன் வராரு அப்படின்னா அந்த ஃபாரின் ஆப்ஷனை ரொமாரியோ ஷெப்பார்ட் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 அந்த 6, 7, 8 பேட்டர் பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பார்ட். ஸோ இந்த காம்போல எந்த டெப்த் பவுலருமே வேணா வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கணும். சின்னசாமி ஸ்டேடியத்துல பிக் ஹிட்டிங்க்கு பஞ்சம் இருக்காது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம டைரக்டா கொல்கத்தாவுக்கு போயிடுவோம். சரிங்களா? கொல்கத்தாவை பொறுத்தவரையும் இந்த தடவை அவங்களுடைய புது வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக். அவங்களுக்கு கீப்பரும் கிடையாது. ஸோ சால்டா குவிண்டன் டிகாக் எனக்கு தெரிஞ்சு 14 மேட்சும் ஆடுவார் அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை அவர் ஃபெயிலியர் ஆனால் அவங்க குரூபாஸ்க்கு போவாங்க. ஆனால் எடுத்த ஆப்ஷன் அவங்கள வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் கூடவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பொழந்து கட்டின நரேன் தான் இறங்குவார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வரும்போது கேப்டன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரஹானே சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் இயர் ஆடி இருந்தாரு. ஸோ இங்கேயும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட்ல வெங்கடேஷ் ஐயர் வரலாம். அடுத்து 5th பாத்தீங்க மிடில் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 5th வந்து ரிங்கு சிங், 7th வந்து ரசல் வருவாப்ல. 7வது இடத்துல தான் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித தயக்கமாவே இருக்கு. அந்த இடத்துல வந்து மணிஷ் பாண்டே வந்து இதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல மணிஷ் பாண்டே கொண்டு வருவாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இறங்கினது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி தான் இறங்கியிருக்காரு. பட் பின்னாடி இறக்குவாங்களான்னு தெரியல. அப்படி அவர் இல்லாத பட்சத்துல ரமதீப் சிங்கை வந்து 7th அவங்க ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ரோமன் பவுலும் இதுல இருக்காரு. உங்களுக்கு ஃபாரின் பவுலர் ஆப்ஷன் தேவை இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு ரோமன் பவுலோட பேட்டிங் பெருசா கேகேஆருக்கு தேவைப்படாது. ஏன்னா டாப் 6 ரொம்ப அருமையா இருக்குங்கிறதுனால. இல்ல கொல்கத்தாவை பொறுத்தவரையும் எப்பயுமே அவங்க ஸ்பின்னை வச்சுதான் மோஸ்ட்லி ஜெயிப்பாங்க. ஃபாஸ்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரின் ஆப்ஷனோட போனா அவங்களுக்கு மச் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபர்தரா நம்ம 8th ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷத் ராணா இருக்காரு. ரீசெண்டா இந்தியாவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. 9th வைபவ் அரோரா லாஸ்ட் இயரும் கொல்கத்தாவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ 9th இருப்பாரு. 10th அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக சிங்கம் வருண் சக்கரவர்த்தி இருப்பாரு. அவர் இல்லாம கேகேஆர் டீமே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு கேகேஆருக்கு நரேன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்னு இருந்தது மாதிரி இப்ப வருண் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அடுத்து 11th அப்படிங்கிறது தான் ஆண்ட்ரே நோக்கியா. அவங்க ஃபாரின் ஆப்ஷன் எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகாக் போவாங்க, நரேனு, ரசல், லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே நோக்கியா. இப்படி போகும்போது அவங்களுடைய பவுலிங் ஆர்டரும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் அட்டாக்க வச்சு நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் டைம் நரேன் நல்லா தான் பண்ணாங்க, வருண் நல்லா தான் பண்ணாங்க, இந்த டைம் பண்ணுவாங்க. பேட்டிங்கை பொறுத்தவரையும் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் என்னோட பெரிய ஹோப் என்ன அப்படின்னா அஜிங்கியா ரஹானே, டொமஸ்டிக் சையத் முஸ்டாக் அலியும் சரி, அதுக்கு அடுத்து வந்து விஜய் ஹசாரேவும் சரி, மும்பை அணியை சூப்பரா லீட் பண்ணி டிராஃபி ஜெயிச்சு கொடுத்த வின்னிங் கேப்டன். ஸோ அவரு சிஎஸ்கேல நம்பர் 3ல நல்லாவே பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த இயர் டொமஸ்டிக்லயுமே ரொம்ப சூப்பரா பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஸோ அவரு இந்த டீமை லீட் பண்ணும்போது பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு நம்பலாம். நம்பர் 4 வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டனா இந்த டைம் அவர் தான் வைஸ் கேப்டனா டீம்ல இருக்காரு. ஸோ நம்பர் 5 ரசல், நம்பர் 6 and 7 ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 8 overs கவர் பண்ணிட முடியும். சுனில் நரேன் அண்ட் ரசல் பிளஸ் உங்களுக்கு ஆப்ஷனா ரமன்தீப் சிங்க்கு ஓவர் இருக்கும். அண்ட் அடுத்த 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இது இல்லாம ஒரு ஃபாரின் ஆப்ஷன் என்ன கேட்டா ஸ்பென்சர் ஜான்சன் போலாம். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ T10லயும் ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. ஆண்ட்ரிக் நோக்கியாவை தாண்டி எனக்கு ஸ்பென்சர் ஜான்சன் தான் போவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இதுதான் கேகேஆரோட 11 இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விசஸ் கேகேஆர்ல நீ யாரை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டா கண்டிப்பா என்னோட அப்பர் ஹேண்ட்ஸ் வந்து கேகேஆர் பக்கம் தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ 2 டீம்லயும் வந்து எது ஸ்ட்ராங்கா இருக்கு எது வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம். ஓகேங்களா? ஆர்சிபியை பொறுத்தவரையும் பேட்டிங் அப்படிங்கிறது அந்த சின்னசாமியை பொறுத்தவரையும் பேட்டிங் டீம் உண்மையாலுமே
நாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம அந்த டாப் 5 எடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாப் 6 கூட எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கோலி, சால்ட், அடுத்து உடனே பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் வராரு, ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். இவங்க 6 பேருமே அந்த இடத்துல எல்லாருமே சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆர்சிபியை பொறுத்தவரை ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்ல இவங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் இருப்பாங்க என்னை பொறுத்தவரையும். பட் அவையில எப்படி விளையாடுவாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய ஒரு வீக்னஸ் நான் பாக்குறது ஸ்பின் பவுலிங் நினைக்கிறேன். குணால் பாண்டியா ஆரம்பத்துல மும்பைல இருக்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு மும்பைக்கு. பட் மும்பைல இருந்து அவர் வந்து எல்எஸ்ஜி போனதுக்கு அப்புறம் பெருசா அங்க ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணதா நான் எதுவும் கேள்விப்படல. ஓவர் அதிகமா எல்லா மேட்சும் 4 ஓவர் போட்டாரான்னு கூட எனக்கு தெரியல. ஸ்ரேயாஸ் சர்மாவை பொறுத்தவரையும் கொல்கத்தாவில் 2 டாப் ஸ்பின்னர் அவருக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப நரேனும் சரி வருண் சக்கரவர்த்தியும் ஒரு டைட்டான சுச்சுவேஷன் நல்ல ஸ்பெல் போட்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க, அல்லது நிறைய டாட் ஓவர் ஆட வச்சிருந்திருப்பாங்க, டாட் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல ஸ்ரேயாஸ் உள்ள போகும்போது ஸ்ரேயாஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருந்திருக்கலாம். ஸ்ரேயாஸ் அந்த ப்ரெஷரை வந்து எடுத்துக்கிட்டு அவர் நல்லா பந்து போட்டு இருந்திருக்கலாம். அதை தாண்டி லீடிங் ஸ்பின்னரா ஸ்ரேயாஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரானா இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஆங்கர் உள்ள கூட போய் ஷேக் ஹேண்ட் பண்ணிருப்பாரே தவிர லீடிங் ஸ்பின்னரா அவர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் போயிருக்காருன்னு கேட்டா அவர் பண்ணல. ஸோ ஆர்சிபியில அதை பண்ணக்கூடிய கேபபிள் இருக்கா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்சிபியோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக் தான். ஸோ அதனால எனக்கு இந்த மேட்ச்ல கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஏன்னா கேகேஆரை பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து ஒரு பவர் ஹிட்டர்ஸ் தான். இப்ப நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிளேல 4 ஓவர் நின்ட்டாருனாவே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன். ஸோ ஹோம் சப்போர்ட்டும் கேகேஆருக்கு அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது பேட்டிங் ஃபேவர் பிச்சுங்கிறதுனால கண்டிப்பா ஸ்பின் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த வகையில யாரு ஸ்பின் பெஸ்டா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா கேகேஆர் தான். ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் சைடு போகும்னு நம்புறோம். அதே கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேட்டிங் தான். குயிண்டிகா கடைசி 2 வருஷமா ஐபிஎல் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு பெருசா ஒன்றும் தெரியல. இன்டர்நேஷனல் சைட்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இங்க வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்ல வந்து நரேன் ஓப்பனிங்ல நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணா மட்டும்தான் லாஸ்ட் இயர் மாதிரி அவங்க சக்சீட் பண்ண முடியும். இன்கேஸ் நரேனும் இங்க ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா பின்னாடி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய போன தடவை சேஸ் ஆடினாரு, அவர் இந்த டைம் இல்ல. ரஹானே வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணாரு. இங்க தொடர்ந்து ஏன்னா இங்க கேப்டனா இருக்காரு. சிஎஸ்கேல வந்து ஒரு பிளேயர் ஆடும்போது அங்க எந்த ப்ரெஷருமே இல்லாம அவர் ஆடிட்டாரு. பட் இங்க ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால அதை வந்து அவரால் அதிரடியா ஆட முடியுமா, அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணுவாப்ல. பட் தேவையான சமயத்துல அந்த ஹிட் பண்ண முடியுமா, சிஎஸ்கேல ஒரு 27 பாலுக்கு 64 அடிச்ச மாதிரி இங்க அடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2 ரசலை பொறுத்தவரையும் சொல்ல தேவையில்ல. எப்பயும் போல கேகேஆருக்கு மசில் தான். ரிங்கு சிங் நல்லா ஆடிட்டு இருக்காப்ல. பட் கேகேஆரை பொறுத்தவரையும் என்ன ஒன்னா ஆர்சிபியில கேகேஆர் ஸ்பின்னர் ஆடுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளேயர் யாருமே இல்லை. ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஒரே பிளேயர்னா ரஜத் பட்டிதார் தவிர்த்து ஆர்சிபில ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கோலியே ரீசெண்ட் இயர்ஸ்ல ஸ்பின்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல லாஸ்ட் சீரியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், அதே சமயம் டிம் டேவிட்டா இருக்கட்டும், இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பில் சால்ட், யாருமே ஸ்பின் பவுலிங்கே பெருசா. எனக்கு இதுல ஒரு என்னன்னா பில் சால்ட் லாஸ்ட் இயர் வந்து கொல்கத்தாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ இந்த வாரம் அவரோட ப்ரீவியஸ் டீம் அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. ஸோ அவரு பேட் ஃபார்ம் ஒன்று பிளஸ் அவரோட ப்ரீவியஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா அவர் என்ன பண்ண போறாருங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிவெஞ்சா இருக்குமா அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்தவரையும் கேகேஆர் அவங்க ஸ்பின்னை வச்சு ஆர்சிபியை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆர்சிபிக்கு என்ன ஒன்னா அவங்க பவுலிங் ஒரு வேலை நல்லா பண்ணி இவங்களோட பேட்டிங்கா அவங்களுடைய பவுலிங்கா அப்படிங்கறத இந்த மேட்ச் இருக்கு. மேபி சேசிங் வந்து ஒரு 180க்குள்ள டிஃபீட் பண்ணி 180 டார்கெட் அப்படின்னா மேபி ஆர்சிபி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேட்ச் வந்து அடுத்த அவ்வளவுதான் முடிச்சா. சரி, ஓகே. என்னை பொறுத்தவரையும் நான் இதுல வந்து கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கேகேஆர் சொல்லிருக்கேன் தம்பி, நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட். ஆர்சிபிக்காக சப்போர்ட் பண்ண முடியாதுங்க யாருமே. ஈசலா கப் நம்மதே இந்த வருஷம் அந்த நம்மதே நடக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்றோம், அதனால கொஞ்சம் ஃபன் இல்லாம பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட் வரும், நம்ம இன்னும் அதை எவ்வளவு ஃபன்னா பண்ண முடியும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ள எடுத்துட்டு வருவோம், நிறைய பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. இது கொஞ்சம் நம்ம முன்னாடியே ஃபன்னுக்கு பிளான் பண்ணிருக்கோம்.